இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது த லாஸ்ட் லெசன் பை அல்ஃபோன்ஸ் டாடட். சிலபஸில் பார்ட் சியில் தேர்டு ப்ரோஸ் இது டென்த் ஸ்டாண்டர்டில் வருது உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து இதோட பேக்ரவுண்ட் என்னென்னா, ஃப்ரெஞ்ச் ப்ரஷியன் வார் நடந்த டைமில் உள்ள ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரி நரேட் பண்ணுறது வந்து லிட்டில் ஃப்ரான்ஸ்னு ஒரு சின்ன பையன். அந்த ஒரு நாள் நடந்த இன்சிடெண்ட் அந்த கதையில் வருது. அவனோட மாஸ்டர் ஒருத்தர், அவர் பேர் எம் ஹேமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் என்ன நடக்குது, எதனால இது லாஸ்ட் லெசன், என்ன லாஸ்ட் லெசன் அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். This lesson is set in the days of French-Prussian War. France was ruled by Bismarck. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland, and the parts of Austria. The Prussians defeated the French, and the districts of Alsace and Lorraine fell into the hands of Prussians. The oppressors not only wanted the territory but dominated over the language and culture of the Germans, thus to take away their identity. Read the lesson to find out what impact this has had on life at school. அதாவது ஃப்ரெஞ்ச் ப்ரஷியன் வார் நடந்துச்சுல்ல, அந்த டைமில் தான் இந்த லெசன் கொடுத்துருக்குற கதை. ஃப்ரான்ஸை யார் ரூல் பண்ண? ஆக்சுவலி Prussia was ruled by Bismarck. ஓகேங்களா? உங்களுக்கு ஆத்தரில் கொடுக்கும்போது Prussia was ruled byன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே ஃப்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. Prussia தான் ரூல்டு பை பிஸ்மார்க். ஓகேங்களா? அப்போ வந்து Prussia அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் ஆஸ்ட்ரியாவோட கொஞ்சம் பார்ட்ஸ் தான் அந்த காலத்தில் ப்ரஷ்யாவாக இருந்தது. அதுக்கப்புறமா செப்பரேட் ஆகிடுச்சு. ப்ரஷ்யா வந்து ஃப்ரெஞ்சை தோக்கடிச்சிருச்சு அந்த ஃப்ரான்ஸ் ப்ரஷியன் வாரில். அப்போ வந்து ஆல்சேஸ் அண்ட் லாரைன் இந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் உள்ளது. அந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ப்ரஷியன்ஸோட கைக்கு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பீப்புளை சும்மா டாமினேட் பண்ணல, அவங்க லாங்குவேஜையும் திணிக்க பார்க்குறாங்க, அவங்க கல்ச்சர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெஞ்சே நம்ம கற்றுக்கூடாது, ஜெர்மன் மட்டும் தான் சொல்லித்தரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க லாங்குவேஜை டாமினேட் பண்ணுறாங்க. இதான் நடக்குது. இப்போ இந்த ஸ்டோரி நரேட் பண்ணுறது வந்து ஒரு சின்ன பையன், அவன் பேர் வந்து லிட்டில் ஃப்ரான்ஸ். I started for school very late that morning and was in great dread of scolding, especially because Miss M. Hamel said that he would question us on participles and I didn't know the first word about them. அவன் ஸ்கூலுக்கு அன்றைக்கி லேட்டாக தான் கிளம்புறான். நான் வந்து பயந்துக்கிட்டே தான் போகிறேன். எஸ்பெஷலி எதுக்குன்னா, எம் ஹேமல் அவங்க தான் அவனோட ஸ்கூல் மாஸ்டர். அவர் வந்து இன்றைக்கி வந்து ரூல்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபிள்லேருந்து கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்டிசிபிள்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அதில் ஒரு வார்த்தை கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறான். For a moment I thought of running away and spending the day out of doors. It was so warm, so bright. The birds were chirping at the edge of the woods. And in the open fields back of the sawmill, the Prussian soldiers were drilling. நான் வந்து ஒரு நிமிஷம் நினச்சேன், நம்ம வந்து பேசாமல் போய், அதாவது ஸ்கூலுக்கு போகாமல் அந்த டேவை வந்து வெளியே எங்கேயாச்சும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த டே வந்து ரொம்ப வார்மாக இருந்துச்சு, ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு, பேர்ட்ஸ் கத்துற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் வந்து அந்த சாமில், அதோட பின்னாடி அந்த ஓப்பன் ஃபீல்ட் பேக் ஆஃப் த சாமில் ப்ரஷியன் சோல்ஜர்ஸ் வந்து ட்ரில் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டேவோட டீட்டெயில்ஸ் இதுதான். It was all much more tempting than the rule for participles, but I had the strength to resist and hurried off to school. இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்துட்டு. ரூல் ஆஃப் பார்ட்டிசிபிள்ஸ்னால், அதாவது ஃப்ரெஞ்ச் கிராமர் உள்ள பார்ட்டிசிபிள்ஸ் சொல்கிறாங்க. நமக்கு இங்கிலீஷில் பார்ட்டிசிபிள்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரெஞ்சில் உள்ளது. அன்னைக்கு கிளாஸில் அவர் கொஸ்டின் கேட்க போகிறாரு. அது இவனுக்கு படிக்கல, இவனுக்கு தெரியல. அதனால அவன் பயந்துட்டே போகிறான். போகிற வழியில் என்னென்ன பார்க்குறான், அந்த டே ஆக்சுவலி வார்மாக பிரைட்டாக இருக்குது, அதனால் கட்டடிச்சிடலாமான்னு பார்க்குறான். பேர்ட்ஸ் கத்துற சத்தம் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஃபீல்டில் வந்து சாமில் பின்னாடி ப்ரஷியன் சோல்ஜர்ஸ் வந்து ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே அவனுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. எதை விட டெம்டிங்காக இருக்குது, எதை விட இன்ட்ரெஸ்டிங்காக அவனுக்கு இருக்குது பார்ட்டிசிபிள்ஸை விட. ஆனால் சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணிட்டு என்னோட ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ஸ்ட்ரென்த் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. For the last 2 years, all the bad news had come from there. The lost battles, the draft, the orders of the commanding officer, and I thought to myself without stopping, what can be the matter now? அதாவது இப்போ வந்து அவன் டவுன் ஹாலை தாண்டி போகிறான். அங்கே வந்து ஒரு புல்லட்டின் போர்டு வச்சுருக்காங்க. அந்த புல்லட்டின் போர்டு என்ன அப்படின்னா, கடைசி 2 வருஷமாக எல்லா பேட் நியூஸும், எல்லா கெட்ட செய்திகளும் அந்த போர்டிலேருந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. லைக் எது மாதிரினா, லாஸ்ட் பேட்டில்ஸ், டிராஃப்ட், ஆர்டர்ஸ், அந்த கமாண்டிங் ஆஃபீஸர், இது எல்லாமே இந்த புல்லட்டின் போர்டில் தான் வந்திருக்கு. இப்போ அவன் போகிறப்போ, ஐயோ இப்போ என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரௌட் இருக்குது. எதுக்கு க்ரௌட் நிற்பாங்க அந்த போர்டு முன்னாடி? ஏதோ ஒன்று புதுசாக போட்டிருக்காங்க, அந்த போர்டில் ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க, அதனால அந்த இடம் கூட்டமாக இருக்குது. இப்போ ஐயோ இப்போ என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இது வரைக்கும் பார்த்த கேரக்டர்ஸ் நம்ம 2 பார்த்துருக்கோம். என்ன, எம் ஹேமல் பார்த்துருக்கோம், லிட்டில் ஃப்ரான்ஸ் பார்த்துருக்கோம். எம் ஹேமல் என்னோட ஸ்கூல் மாஸ்டர், ஃப்ரெஞ்ச் நடத்துகிறாரு. ஃப்ரெஞ்சு கிராமரில் பார்ட்டிசிபிள்ஸ் நடத்த போகிறாங்க, அது பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த டே எப்படி இருந்தது, வார்மாக பிரைட்டாக இருந்தது, பேர்ட்ஸ் சிப்பிங் அந்த இது நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அந்த ப்ரஷியன் சோல்ஜர்ஸ் எங்கே இருந்தாங்க, இந்த ஓப்பன் ஃபீல்டு பேக் ஆஃப் த சாமில். ஓகேங்களா? அப்புறம் அந்த புல்லட்டின் போர்டில் எத்தனை வருஷமா, லாஸ்ட் 2 இயர்ஸாக பேட் நியூஸ் எல்லாமே வரும். கைண்ட் ஆஃப் ஃபார் த லாஸ்ட் பேட்டில்ஸ், தி டிராஃப்ட் அண்ட் த ஆர்டர்ஸ். ஓகே, இந்த பேஜில் உள்ளதா கான்டென்ட். அப்புறமா தென் as I hurried by fast as I could go, the blacksmith walked there.
who was there with his apprentice reading the bulletin called after me, "Don't go so fast, bub. You'll get to your school in plenty of time." அவன் வந்து வேகமாக போகிறான், எவ்வளோ வேகமாக முடியுமோ போகிறாங்க. வந்து பிளாக் ஸ்மித் நிற்கிறாரு, அவர் பேர் என்ன, வாக்டர். அவன் வந்து யார் கூட நிற்கிறாரு, அவர் வந்து அவரோட அப்ரெண்டிஸ் கூட நிற்கிறாரு. என்ன பண்ணுறாரு, அந்த புல்லட்டின் போர்டை இவன் ரீட் பண்ணிருக்கான்ல, அவன் வந்து ஆமாம்மா நீ ரொம்ப ஒன்றும் வேகமாக போக வேண்டாம், நீ வந்து ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போயிடுவ அப்படின்னு அது கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. ஆல்ரெடி லேட்டு, அங்கே வந்துட்டு கிளாஸ்க்கு போகாமல் அங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அதனால அப்படி சொல்கிறாரு. ஓகே, ஐ தாட் ஹி வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ அண்ட் ரீச்ட் எம் ஹேமர்ஸ் லிட்டில் கார்டன் ஆல் அவுட் ஆஃப் பிரெத். சரி, அவர் எனக்கு கிண்டல் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு வந்து எம் ஹேமலோட லிட்டில் கார்டன், அதோட கார்டன் அது பக்கத்தில் அவங்க கிளாஸ் இருக்கும், அவங்க ரீச் பண்ணிட்டான். யூஸ்வலி when school began there was a great bustle which could be heard out in the street, the opening and the closing of the desks, lessons repeated in unison, very loud, with our hands over our ears to understand better, அந்த டீச்சர்ஸ் கிரேட் ரூலர் ராப்பிங் ஆன் த டேபிள். யூஸ்வலாக வந்து அந்த கிளாஸ் எப்படி இருக்கும், அவங்களோட கிளாஸ் எப்படி, ஸ்கூலுக்கு வென்றானா அந்த என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குமானா ரொம்ப சத்தமாக இருக்கும். பஸ்ஸு அப்படின்னா மூவ் இன் அன் எனர்ஜெட்டிக் மேனர், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அங்கங்கேயும் சில்ட்ரன் ஓடிட்டு இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் அந்த டேவே இருக்கும். அவங்க அதாவது ஸ்கூலோட சத்தம் வந்து வெளியே வரை கேட்குமா, ஸ்ட்ரீட்ஸில் கூட கேட்கும், அந்தளவுக்கு லவுடராக தான் இருக்கும். அந்த இடம் ஓப்பன், டெஸ்க்கு நகட்டுற சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து ரிப்பீட்டட் யூனிசன்னா கோரஸாக ஒன்றா சொல்கிறது, simultaneous utterance of words. நம்ம ஸ்கூலில் டேபிள் சொன்னாலோ இல்லை ஆத்திசூடி இந்த மாதிரி சொல்லும்போது ஒருத்தர் சொல்லி திருப்பி முன்னாடி இருந்து லீடர் யாராவது சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணுவாங்க, அதான் யூனிசன். அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கதை எல்லாமே வந்து சரி, இந்த 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 சத்தம் எல்லாமே எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அப்படிதான் அந்த சுச்சுவேஷன் இருக்கும். ரெகுலர் என்வாயர்மெண்ட் அந்த ஸ்கூலை சுற்றி இப்படி தான் இருக்கும் ஸ்கூல் போகிறப்போ. அப்புறம் வேற என்ன கேட்கணும், டீச்சர்ஸ் கிரேட் ரூலர் ராப்பிங் அந்த டேபிள், ஸ்கேலை வச்சு டீச்சர் வந்து தட்டிட்டே இருப்பார் டேபிள், அந்த சவுண்டெல்லாம் இருக்கும். பட் நவ் இட் வாஸ் ஆல் ஸ்டோ ஸ்டில். ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமோஷன் டு கெட் டு மை டெஸ்க் வித்வுட் பீயிங் சீன். பட் அஃப்கோர்ஸ் தட் டே எவ்ரி திங் ஹேட் டு பி ஆஸ் குவைட் அஸ் சண்டே மார்னிங். ஆனால் அந்த நாள் இது எதுவுமே இல்லாமல் அந்த நாள் எப்படி இருக்குன்னா ரொம்ப குவைட்டாக, ஒரு சண்டே ஸ்கூல் இருக்குது அதில், அந்த அப்போ சண்டே மார்னிங் ஸ்கூல் பண்ண எவ்வளோ குவைட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அன்னைக்கு நாள் இவன் போன அன்னைக்கு. Through the window, I saw my classmates already in their places and M. Hamel walking up and down with this terrible iron ruler under his arms. I had to open the door and go in before everybody. You can imagine how blushed and frightened I was. அவன் ஜன்னல் வழியாக பார்க்குறான், அவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அவங்களோட பிளேஸில் போய் உட்காந்துட்டாங்க. ஹேமல் என்ன பண்ணுறாரு, அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறாரு. ஒரு அயன் ரூலர், ஒரு அயன் ஸ்கேல் எடுத்து அவரோட ஆம்கான், அதாவது அண்டர் ஹிஸ் ஆர்ம்ஸ், கை இது இடுக்கில் வச்சுக்கிட்டு அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து எப்படி, நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள், நான் வந்து எவ்வளோ பயந்துட்டு எவ்வளோ வெக்கப்பட்டு நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. But nothing happened. M. Hamel saw me and said very kindly, "Go to your place quickly, little Franz. We were beginning without you." ஆனால் அன்றைக்கி எதுவுமே நடக்கல. அவன் திட்டு வரன்னு நினச்சிட்டு இருக்கான், ஆனால் ஒன்றுமே திட்டலை. அவர் பார்த்துட்டு ரொம்ப கைண்டாக அவன் கிட்ட சொல்கிறாரு, சீக்கிரமாக உன்னோட பிளேஸ்க்கு போ லிட்டில் ஃப்ரான்ஸ், நாங்கள் வந்து நீ வரதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. What kind of news was usually put up on the bulletin? நம்ம பார்த்தாலும் யூஸ்வலாக என்ன நியூஸ் இருக்கும், அந்த பேட் நியூஸ், அந்த லாஸ்ட் பேட்டில்ஸ், ஆர்டர்ஸ் ஃப்ரம் த கமாண்டிங் ஆஃபீஸர், இந்த இருக்குல்ல, நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஆர்டர்ஸ் ஃப்ரம் த கமாண்டிங் ஆஃபீஸர், அப்புறம் த டிராஃப்ட், த லாஸ்ட் பேட்டில்ஸ், இதெல்லாம் தான். வாட் வாஸ் த யூஷுவல் சீன் வித் த ஸ்கூல் பிகன் பண்ணும்போது என்ன ஒரு யூஸ்வலாக நடக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும், ஸ்ட்ரீட்டில் கூட அந்த சவுண்ட் கேட்கும், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் டெஸ்க் சத்தம் கேட்கும், அப்புறம் லெசன்ஸ் ரிப்பீட்டட் இன் யூனிசன், அதுக்கப்புறம் டீச்சரோட கிரேட் ரூலர் ராப்பிங் ஆன் த டேபிள், இதெல்லாம் தான். Okay, I jumped over the bench and sat down at my desk. Not till then, and when I had got a little over my fright, did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt and the little black silk cap all embroidered, that he never wore except on inspection and prize days. அதாவது அவன் அப்படியே பிளேஸில் போய் உட்காரும்போது அப்போ தான் அவன் கவனிக்கிறான், அவனோட மாஸ்டர் எம் ஹேமல் என்ன வேர் பண்ணியிருக்காருன்னா ரொம்ப அழகான ஒரு க்ரீன் கோட் போட்டிருக்காரு, அவரோட ஷர்ட் ஃப்ரில்டு ஷர்ட், மடிப்பாக ஒரு ஃப்ரில்டு ஷர்ட் அழகாக போட்டிருக்காரு, அப்புறம் தலையில் அவரோட கேப் வந்து லிட்டில் பிளாக் சில்க் கேப். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இதில் இந்த டிஸ்கிரிப்ஷன் நமக்கு தேவை. அதெல்லாம் எம்ப்ராய்டரி போட்டு ரொம்ப அழகாக, அது வந்து இன்ஸ்பெக்ஷன் டேஸில் உள்ள ப்ரைஸ் டேஸ், ஏதாவது ஸ்பெஷலான அக்கேஷனில் போடுற ட்ரெஸ்ஸை அவர் அன்னைக்கு போட்டிருந்தாரு. இது எதுவும் ஏன் அவனுக்கு தெரியல, ஏன் இப்படி போட்டிருக்காங்க. Besides, the whole school seemed so strange and solemn, but the thing that surprised me most was to see on the back benches that were always empty, the village people sitting quietly like us, as old Hauser with his three-cornered hut, the farmer mayor, the farmer postmaster and several others beside. Okay, இந்த மாதிரி என்னடா
அதாவது ஸ்பெஷல் அக்கேஷனில் போடுற ட்ரெஸ் இன்னைக்கு போட்டிருக்காரு, இன்னைக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்க்குறான் எப்பயுமே லாஸ்ட் பெஞ்சஸ்லாம் வந்து எம்டியாகவே இருக்குமா. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து வில்லேஜ் பீப்புளாக உட்காந்துருக்காங்க. யார் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. ஓல்டு ஹாசர், அவர் ஒரு 3 கார்னர் ஹேட் போட்டு உட்காந்துருக்காரு. வேற ஃபார்மர் மேயர் உட்காந்துருக்காரு. அப்புறம் ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் உட்காந்துருக்காங்க. இவங்க கூட இன்னும் கொஞ்சம் பேர் கூட அந்த பெஞ்சஸ்ல உட்காந்துருக்காங்க. எவ்ரிபடி லுக் சேட் அண்ட் ஹாசர் had brought an old primer thumbed at the edges and he held it open on his knees with his great spectacles lying across the pages. இப்படி உட்காந்துருக்காங்க எல்லாரும். அதே மாதிரி ஹாசர் வந்து ஒரு ஓல்ட் ப்ரைமர் வச்சிருக்காரு. தம்டு அப்படின்னா அடிக்கடி யூஸ் பண்ணி இதான மாதிரி இருக்கும்ல. a book which has been read often on bearing the marks of frequent handling. நம்மளே ஒரு நிறைய வாட்டி ஒரு புக் யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த கார்னர்லாம் மடங்கி மடங்கி பழசா தெரியும்ல, அந்த மாதிரி வச்சிருக்காரு. and he held it அவரோட முட்டியில கால் அப்படி விரிச்சு வச்சிருக்காரு. அவரோட ஸ்பெக்டக்கிள்ஸ் வந்து அந்த பேஜ் மேலே கண்ணாடி கழட்டி அதில் வச்சிருக்காரு. யாரும் ஓல்டு ஹாசர். யார் யார் இருக்காங்க அப்போ? ஓல்டு ஹாசர் இருக்காரு. அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஒரு புக்கு இந்த மாதிரி வச்சிருக்காரு, யூஸ் பண்ண ஒரு புக்கு அவரோட கண்ணாடி கழட்டி அதில் வச்சிருக்காரு. ஒரு 3 கார்னர் ஹெட் போட்டிருக்காரு. அப்புறம் ஃபார்மர் மேயர், ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் இவங்களாம் இருக்காங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க. while I was wondering about it all, M. Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me, my children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German, the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive. ஏன் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கும் போதே ஹேமல் வந்து அவரோட சேரில் உட்காந்துட்டு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி மெதுவான ஒரு டோனில், ஜென்டிலான ஒரு டோனில் சொல்கிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாக டல்லாக இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ வந்து என்னோட இது வந்து நான் இப்போ நடத்த போகிறது வந்து உங்களோட லாஸ்ட் லெசன், லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். ஏன்னா ஆர்டர் வந்துருச்சு, நமக்கு பெர்லின்லேருந்து ஆர்டர் வந்துருச்சு. ஏன்னா பெர்லின் எங்கே இருக்குது? ஜெர்மனில். ஜெர்மன் மட்டும் தான் டீச் பண்ணணும். அல்சஸ் அண்ட் லாரனில் உள்ள ஸ்கூலில் ஃபுல்லாகவே ஜெர்மன் மட்டும் தான் டீச் பண்ணணும். இனிமேல் ஃப்ரெஞ்ச் லெசன் உங்களுக்கு கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு புது மாஸ்டர் வந்துடுவாங்க. இது வந்து உங்களோட லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால நீங்கள் கொஞ்சம் அட்டென்டிவாக கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் அ தண்டர் கிளாப் இட் வாஸ் தீஸ் வேர்ட்ஸ் were to me. அப்படி அவனுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்னடா இப்படி சொல்கிறாரு திடீர்னு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பேஜில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? இந்த பேஜ் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தோமா? பிளாக்ஸ்மித் வாட்டர் இருக்காங்க. அப்புறம் அப்ரெண்டிஸ், அவரோட அப்ரெண்டிஸ் கூட இருக்காரு. அப்புறமா வேற யார் இருக்காங்கன்னா அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருந்தாங்கல்ல அந்த கேரக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்டு ஹாசர், அவர் என்ன வச்சுருந்தாரு கையில், அப்புறம் அந்த புக்கு ரொம்ப டேமேஜ் கண்டிஷனில், யூஸ் பண்ண கண்டிஷன்லேருந்து அவர் கண்ணாடி கழட்டி அந்த புக் மேலே வச்சிருந்தாரு. அந்த புக்கு அவர் காலில் வச்சிருந்தாரு. அப்புறம் 3 கார்னர் ஹேட் போட்டிருந்தாரு. அப்புறம் ஃபார்மர் மேயர் இருந்தார், போஸ்ட் மாஸ்டர், இவங்கெல்லாம் தான் உட்காந்துருந்தாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எம் ஹேமல் அவரோட ட்ரெஸ், அவரோட கிளாத்திங் எப்படி இருந்தது அப்படின்னா பியூட்டிஃபுல் க்ரீன் கோட், அப்புறம் தலையில் வச்சிருந்த அது வந்து பிளாக் சில்க் கேப், அது ஒரு பாயிண்ட். அப்புறம் ஃப்ரில்டு ஷர்ட், எம்ப்ராய்டர்ட், எல்லாமே எம்ப்ராய்டரி போட்டு இருந்துச்சு. இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் போடுறதுலாம் அன்னைக்கு போட்டிருந்தாரு. இதெல்லாம் தான். அப்புறம் ஆர்டர் எங்கேருந்து வந்துச்சு? பெர்லின்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. என்ன ஆர்டர் அப்படின்னா, இனிமேல் ஃப்ரெஞ்ச் கிடையாது, ஒன்லி ஜெர்மன் மட்டும் தான் இருக்கும். இன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆல்சேஸ் அண்ட் லாரன். நாளைக்கு நியூ மாஸ்டர் வந்துடுவாங்க. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே. ஓ த ரெச்சஸ், that was what they had put up in the town hall. அவன் நினைக்கிறான், ஐயோ இதை தான் அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க போல, புல்லட்டின் போர்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். my last French lesson, why I hardly knew how to write, I should never learn anymore, I must stop there. Then oh how sorry I was for not learning my lessons, for seeking birds eggs or going sliding on the Saar. My books that had seemed such a nuisance a while ago, so heavy to carry, my grammar and my history of the saints were old friends now that I couldn't give up. அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஐயோ லாஸ்ட் லெசன் அவனுக்கே ஷாக்கிங்காக இருக்குது, இவ்வளோ நாள் அதை கற்றுக்காமவே விட்டுட்டோமே, கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து நம்ம படிச்சிருக்கலாமோ, இதுக்கு மேலே ஃப்ரெஞ்சு படிக்க முடியாதோன்ற கவலை அவனுக்கு வந்துருச்சு. எதுக்கெல்லாம் விட்டுருக்கான்? பேர்ட்ஸோட எக்ஸை தேடி போய் விட்டுருக்கான். கோயிங் ஸ்லைடிங் அந்த சார்ன்றது வந்து ரிவர் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மனி, அந்த ஆத்தங்கரையில் போய் விளையாடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம விட்டுட்டோமே. இவ்வளோ நேரம் வந்து ஹெவியாக இருந்த ஒரு நியூசன்ஸ் மாதிரி இருந்த ஒரு புக்கு வந்து இப்போ இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ நாள் எனக்கு இருந்ததில்லை, இவ்வளோ நாள் அது நியூசன்ஸாக தான் நினச்சேன், இப்படி திடீர்னு இப்படி பார்க்கும் நான் நினைக்கல. அவனுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்குது, இவ்வளோ படிக்காமல் விட்டுட்டோமே ஃப்ரெஞ்ச் கிராமர்ன்றதை ரிக்ரெட் பண்ணுறாங்க. அதாவது ஒன்று விட்டு நம்மளை விட்டு போகும்போது தான் அதோட அருமை தெரியும். அந்த மாதிரி இப்போ திடீர்னு நம்மளெல்லாம் தமிழே படிக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அவ்வளோதானே, தமிழ் உங்கள் லாங்குவேஜ் ஸ்கூல்லே இல்லை, நீங்கள் தூக்கிடலாங்க, தமிழ் இதுவே கிடையாதுன்னு நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் எம் ஹேமல் டூ, தட் the idea that he was going away, that I should never see him again, made me forget about all his ruler and how cranky he was. Cranky அப்படின்னா
ஸ்ட்ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. சும்மா உருன்னு இருக்கு அந்த மாதிரி. அவரும் ரொம்ப டல்லாக இருந்தார். அவர் நம்மளை விட்டுட்டு போகிறாரு, நாளைக்கு இனிமேல் அவர் பார்க்க மாட்டார், வேறு இடத்துக்கு போகிறாரு. இது எல்லாமே இதெல்லாம் வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னா, அவர் வந்து ஒரு சிடுமூஞ்சி மாஸ்டராக தான் இருந்திருக்காரு இவ்வளோ நாள், அப்படி ஒரு டீச்சராக தான் இருந்திருக்காரு, எல்லாரையும் திட்டிட்டு ஸ்ட்ரிக்டாக அப்படி தான் இருந்திருக்காரு. ஆனால் வந்து இப்போ திடீர்னு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அவரும் போகிறாரு, இதெல்லாம் நியூஸும் சேர்ந்து அவனுக்கு வந்து அவர் அப்படி இருந்ததெல்லாம் மறந்துருச்சு அவனுக்கு அந்த ஒரு நிமிஷம். ஓகே, அதர் தேன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வேர் ப்ரெசென்ட் இன் த கிளாஸ், யார் யார் இருந்தாங்க? ஓல்ட் ஹாஸர், ஃபார்மர் மேயர், ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் அதர் வில்லேஜ் பீப்புள் இருந்தாங்களா? இதுதான் இந்த ஆன்சர், இதுதான் அதோட ஆன்சர். ஓகே, வை டிட் மிஸ்டர் ஹாமல் சே இட் வாஸ் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன்? எதனால சொன்னார்? ஏன்னா பெர்லின்லேருந்து ஆர்டர் வந்துருச்சு, ஜெர்மனி மட்டும்தான் டீச் பண்ணணும். எங்கன்னா இன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆல்சிஸ் அண்ட் லாரன், ஃப்ரெஞ்ச் இனிமேல் கிடையாது, அதனால இதுதான் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் அவர் சொன்னார். நான் எல்லாமே உங்களுக்கு அந்த பேராகிராஃபோட சைடில் மார்க் பண்ணியிருக்கேன், ஏபிசிடி போட்டு செக் பண்ணி பாருங்கள், இந்த டி போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. Poor man, it was in honor of his last lesson that he had put up on his fine Sunday clothes, and now I understood why the old men of the village were sitting there in the back of the room. It was because they were sorry too, that they had not gone to school more. அதாவது அப்போ இந்த அவரோட லாஸ்ட் டேன்றதுனால தான் வந்து அவர் இந்த மாதிரி அவரோட ஸ்பெஷல் க்ளோத்ஸ் போட்டிருக்காரு. என்ன க்ளோத்ஸ் போட்டிருந்தாரு? பிளாக் சில்க் கேப், க்ரீன் கோட், பியூட்டிஃபுல் க்ரீன் கோட், ஃப்ரில்டு ஷர்ட், ஆல் எம்ப்ராய்டர்ட். ஓகேங்களா, அது போட்டிருந்தார்ல, அதெல்லாம் இன்னைக்கு போட்டிருக்காரு. சண்டே கிளாஸும் சண்டே தானே, இந்த சர்ச் போகிறவங்களாம் சண்டே நல்ல ட்ரெஸ் போட்டு போவாங்க, அந்த மாதிரி மீன் பண்ணுறாங்க, இன்னைக்கு போட்டிருக்காரு. அப்புறம் வந்து எதுக்கு இப்போ ஓல்ட் மேன் இந்த வில்லேஜ்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க, என்றைக்குமே வராதவங்க இன்னைக்கு வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்றான். இட் வாஸ் தேர் வே ஆஃப் தேங்கிங் அவர் மாஸ்டர் ஃபார் ஹிஸ் 40 years of faithful service and of showing their respect for the country that was theirs no more. ஓகே, அதாவது இது வந்து அவங்க வந்து இப்படி வந்து அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக வராங்க. யாருக்கு? அந்த மாஸ்டருக்கு. அவர் வந்து 40 வருஷமாக எம் ஹாமல் அந்த ஸ்கூலில் அந்த வில்லேஜில் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாகவும், இன்னொன்று அந்த நாடு இனிமேல் அவங்களுக்கு கிடையாது, இந்த சோகத்துலேயும் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. While I was thinking of all this, I heard my name called. It was my turn to recite. What would I not have given to be able to say the dreadful rule for the participle all through, very loud and clear, and without one mistake. But I got mixed up on the first words and stood there, holding on to my desk, my heart beating and not daring to look up. ஓகே, அவன் அடுத்து இவன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவன்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு. அதாவது ரூல் ஃபார் பார்ட்டிசிபிள் கேட்குறாரு. அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், நல்லா சொல்ல ஆரம்பிக்கிறான். அதில் சில வேர்ட்ஸ் கூட பேச முடியல. அவன் அப்படியே ஹார்ட் படப்படன்னு அடிக்குது. அவன் டெஸ்க்கை பிடிச்சி நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு நிமிந்து பார்க்க கூட தைரியம் இல்லை, அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஷேமாக இருக்குது, நம்ம இவ்வளோ நாள் படிக்காம விட்டுட்டோமே அப்படின்ற ஷேமாக இருக்குது, ரிக்ரெட் பண்ணுறான். எல்லாம் மிக்சட் எமோஷனாக இருக்கு அவனுக்கு. I heard M. Hamel say to me, I won't scold you, little Franz. You must feel bad enough. See how it is. Every day we have said to ourselves, bah, I have plenty of time, I'll learn it tomorrow. And now you see where we have come out. That's the great trouble with Alsace. She puts off learning till tomorrow. ஓகே, ஆனால் அவர் ஒன் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை திட்ட மாட்டேன் ஃப்ரான்ஸ், நீயே ஆல்ரெடி ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுற, எனக்கு புரியுது. எல்லா நாளும் நமக்கு சொல்லிக்கிறோம், நமக்கு நிறைய டைம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறோம், அதான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பாரு நம்ம எங்கே வந்து நின்றுட்டுருக்கோன்னு. இதுதான் பிரச்சனையே ஆல்சேஸ்க்கு. அது வந்து பர்சனிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆல்சேஸ்னால் அந்த நம்ம ஊரே வந்து நாளைக்கு படிச்சுக்கலாம் தள்ளி போட்டுருச்சு, நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதோட அருமை தெரியல, அது போகும்போது தான் நமக்கு தெரியுதுன்ற மாதிரி சொல்கிறாரு. Now those fellows out there will have the right to say to you, how is it you pretend to be Frenchmen and yet you can neither speak nor write your own French language. But you are not the worst, poor little France. We have all a great deal to reproach ourselves with. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து அவனுங்க வந்து சொல்லுவாங்க, அதாவது மீன்ஸ் ஃப்ரெஷ்ஷன்ஸ் வந்து சொல்லலாம், நீங்களாம் உங்களை ஃப்ரெஞ்ச்மேன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் பாருங்கள் உங்களுக்கு எழுதவும் தெரியல, அது படிக்கவும் தெரியல, ஆனால் அது வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச்மேன் மட்டும் பெருசாக சொல்லிக்கிறீங்களா, நீங்கள் சொல்லி நடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஃப்ரெஞ்ச்மேனே இல்லை ஆக்சுவலி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ப்ரிட்டன்னா நடிக்கிறது. ஆனால் உங்களை மட்டும் தப்பு இல்லை, நாங்களும் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நம்மளும் இப்படி தான் டிஎன்பிசி இருக்கிற டைம்லாம் படிக்காமல் லாஸ்ட்டாக எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டப்புறம் படிக்கிறோம்ல, அந்த மாதிரி. Your parents were not anxious enough to have you learn. They preferred to put you to work on a farm or at the mills so as to have a little more money, and I have been to blame also. Have I not often sent you to water my flowers instead of learning your lessons? And when I wanted to go fishing, did I not just give you a holiday? உங்கள் பேரண்ட்ஸ் வந்து
நீங்கள் படிக்கணுன்றத இன்ட்ரெஸ்ட் காட்டலை, இன்ஸ்டெட் உங்களை ஃபார்மில் வேலை பார்த்தா போதும் அப்படி தான் அவங்க நினச்சாங்க. ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்க முடியும் அவங்களால அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்கள மட்டும் இல்லை, நானுமே தப்பு பண்ணியிருக்கேன். நான் வந்து உங்களை அடிக்கடி என்னோடய ஃப்ளவர்ஸ்க்கு தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் உங்களை டீச் பண்ணுறதுக்கு பதிலாக. அப்புறம் வேறு என்ன, நான் வந்து ஃபிஷ்ஷிங் போனோன்னா உங்களுக்கு லீவ் விட்டுருக்கேன். இந்த மாதிரி நானும் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் ஆஸ்க் டு டெல், வாஸ் ஹி ஏபிள் டு ஆன்சர்? ஃப்ரான்ஸ் கிட்ட என்ன கேட்டாங்க? ரூல் ஆஃப் பார்ட்டிசிபிள் கேட்டாங்க. வாஸ் ஹி ஏபிள் டு ஆன்சர்? நோ. why did Mr. Hamel blame himself? எதுக்கு ப்ளேம் பண்ணிக்கிட்டார் அவரே இந்த பாயிண்ட் பாருங்க. அடிக்கடி செடிக்கு தண்ணி ஊற்றுங்க நினச்சது, ஃபிஷ்ஷிங் அவர் போகணும்னு நினைக்கும் போது ஹாலிடே விட்டது, இதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லி அவரே ப்ளேம் பண்ணிக்கிறாரு. தென் from one thing to another, Hamel went on to talk of the French language, saying that it was the most beautiful language in the world, the dearest, the most logical, that we must guard it among us and never forget it, because when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. Then he opened a grammar and read us our lesson. I was amazed to see how well I understood it. அதாவது அவர் பேசிக்கிட்டே சொல்கிறார், ஃப்ரெஞ்ச் மாதிரி ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜே கிடையாது, ரொம்ப கிளியரஸ்ட் லாங்குவேஜ், மோஸ்ட் லாஜிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து we must guard it among us and never forget. நம்ம வந்து அதை பத்திரமா பாதுகாக்கணும், நம்ம அதை வந்து மறந்துடவே கூடாது அப்படின்னு அந்த லாங்குவேஜை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் கிராமர் புக்கை திறந்து லெசன் நடத்துகிறாரு. அன்றைக்கி வந்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்பயுமே புரியாத கிராமர் அவனுக்கு அன்றைக்கி புரிஞ்சிருச்சு. தட் மீன்ஸ் லிட்டில் ஃப்ரான்ஸ்க்கு அன்றைக்கி புரிஞ்சிருச்சு. அவர் சொன்ன எல்லாமே ரொம்ப ஈஸியாக அவனுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஈஸின்னு சொல்கிறான். ஐ திங்க் டூ that I had never listened so carefully and that he had never explained everything with so much patience. ஏன் இவ்வளோ நாள் புரியலன்னா, நானும் அவர்கிட்ட அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவர் நடத்துறதை கேட்கல, அவருமே இவ்வளோ பொறுமையாக எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே இல்லை. இன்னைக்கு அவனும் கேட்குறான், இது முடிய போகுதுன்ற இதில் அவருமே பொறுமையாக திட்டாமல் நடத்துறாரு. அதனால அவர் நடத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away and to put it all into our heads at one stroke. அவருக்கு வந்து பாவம் அந்த மனுஷன், அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எங்களுக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்துடணும்னு அவர் நினச்சாரு. ஒரே இதில் வந்து எங்கள் மண்டைக்குள்ளே அவருக்கு தெரிஞ்ச அவரோட அவ்வளோ நாலேஜும் எங்களுக்கு கொடுத்து எங்கள் மண்டைக்குள்ளே திணிச்சிடணும்னு அவர் நினச்சாரு. After the grammar, we had a lesson in writing. That day, Hamel had new copies for us, written in a beautiful round hand. France Alsace, France Alsace. They looked like little flags floating everywhere in the schoolroom, hung from the rod at the top of our desk. ஓகே, அந்த கிராமர் லெசனுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன இருந்தது? ரைட்டிங் எழுத வேண்டியிருந்தது. அப்போ வந்து அவர் கொஞ்சம் நியூ காப்பீஸ், சில காப்பீஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாரு. அதில் அழகாக ஃப்ரான்ஸ் ஆல்சேஸ், நல்லா அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில் ஃப்ரான்ஸ் ஆல்சேஸ்ன்ற மாதிரி எழுதியிருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அந்த குட்டியாக ஃப்ளாக்ஸ் வந்து அப்படி இது பண்ணுற மாதிரி ஃப்ளட்டர் ஆகி பறக்கிற மாதிரி அவருக்கு அவங்களுக்கு ஃபீல் ஆச்சாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த ஸ்கூல் ரூமில் வந்து நம்ம ஃப்ளாக் வந்து நட்டி வைப்போல, ஒரு போஸ்ட் மாதிரி அதில் பறக்கலாம், அந்த மாதிரி ஒரு ராடில் எங்கள் டெஸ்க்கு மேலே ஒரு டாப்பில் வந்து இதெல்லாம் ஒரு ஃப்ளாக் மாதிரி பறக்கிற மாதிரி அந்த காப்பீஸ் ஃபீல் ஆயிருக்கு எங்களுக்கு. யூ ought to have seen how everyone set to work and how quiet it was. எல்லாரும் எப்படி எல்லாம் கவனிச்சாங்க, அது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும். அன்றைக்கி எவ்வளோ அமைதியாக இருக்குன்றதை நீங்கள் கவனிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The only sound that was the scratching of the pens over the paper. நீ கேட்ட ஒரே சவுண்டு பென் எழுதும்போது கேட்ட பென்ஸ் எல்லாமே அப்படியே அமைதியாக இருக்காங்க. Once some beetles flew in, but nobody paid attention to them, not even the littlest ones. Who worked right on tracing their fish hooks as if that was French too. ஓகே, அப்போ வந்து பீட்டில்ஸ்னால் ஒரு இன்செக்ட், அது வந்து பறக்குது, அதை கூட யாருமே கவனிக்கல, யாருமே கவனிக்கல, எல்லாருமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக அவங்க எழுதுறது இதிலே இருக்காங்க. அந்த ரூஃப் the pigeons cooed very low and I thought to myself, will they make them sing in German, even the pigeons? ஓகே, அப்போ வந்து அவங்களோட ரூஃபில், அவங்களோட கூரையில் வந்து பிஜியன்ஸ் இருக்குது, அது வந்து கத்திகிட்டே இருக்குது, மெதுவாக தான் கத்துது. அப்போ வந்து அவன் நினச்சிக்கிறான், இவங்க விட்டால் வந்து புறாக்களை கூட இவங்க ஜெர்மன் சொல்லி வச்சிருவாங்களோ, பீஜன்ஸ் கூட இவங்க விட மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இவன் நினைக்கிறான். Whenever I looked up from my writing, I saw Hamel sitting motionless in his chair and gazing first at one thing, then at the another, as if he wanted to fix in his mind just how everything looked in that little schoolroom. அப்பப்போ இவன் எழுதிக்கிட்டே நிமிந்து பார்க்கும்போது அவர் வந்து நகராமல் அசையாமல் அவரோட சீட்டில் உட்காந்துருக்காரு. ஹேமல் எதையோ அப்படி வெறிச்சு பார்த்துட்டே இருக்காரு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு எதையோ ஒன்று பார்க்குறாரு. இப்படி ஒன்றா மாற்றி அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சானா, இங்கே இருக்கிற எதையுமே நம்ம மறந்துடக்கூடாது, எப்படி இருந்துச்சு நம்ம மைண்டில் வச்சுக்கணும், பிக்சர் பண்ணிக்கணுன்ற மாதிரி நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி இந்த லிட்டில் ஸ்கூல் ரூமுக்குள்ளே எது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிறாருன்ற மாதிரி இவன் சும்மா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்.
Fancy, for 40 years he had been there in the same place, with his garden outside in the window, and his class in front of him, just like that. Only the desks and benches had been worn smooth, the walnut trees in the garden were taller, and the hopvine that he had planted himself twined about the windows to the roof. How it must have broken his heart to leave it all, poor man, to hear his sister moving about in the room above packing their trunks, for they must leave the country the next day. அதாவது பார்க்குறான்ல, அதாவது அவன் நினச்சிட்டு இருக்கான் 40 இயர்ஸாக அவர் இங்கேயே தான் இருக்காரு, அதே சேர், அதான் அவரோட கிளாஸ் ரூம், அங்கே உட்காந்துருக்காரு, பக்கத்தில் அவரோட கார்டன் இருக்கு. அங்கே வந்துட்டு இப்போ என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா, அவர் இங்கேயே தான் இருக்காரு. இந்த 40 வருஷத்தில் இந்த பெஞ்ச் எல்லாம் தான் தேஞ்சிருக்கு எல்லாரும் யூஸ் பண்ணி. அப்புறம் வந்து பக்கத்தில் அந்த அவரோட கார்டனில் வால்நட் ட்ரீஸ் நல்லா டாலாக வளர்ந்துருச்சு. அப்புறம் ஹாப்பைன், அவர் பிளான் பண்ண அந்த ஹாப்பைன் வந்து நல்லா அது எப்படி சொல்கிறது, கிளைம்பர்ஸ் இப்படி போகும்ல, அந்த மாதிரி விண்டோவை சுற்றி போய் ரூஃபுக்கு ரீச் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கொடி படரும்ல, அதான் சொல்கிறாங்க. ஹவ் இட் மஸ்ட் ஹவ் broken his heart. அவருக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவங்க இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கும்போது மேலே வந்து மேலே தான் அவங்களோட ரூம் இருக்குது. அவங்க சிஸ்டர் வந்து அவங்களோட லக்கேஜ் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரங்க் பொட்டி இருக்கும் அந்த காலத்தில், பேக் பண்ணுறாங்க, சவுண்டு கேட்குது. ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க கண்ட்ரியை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டிட் ஹேமல் சே அபவுட் த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்? ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் பற்றி அவர் என்ன சொன்னார்? இங்கே இருந்துச்சுல, மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ், கிளியரஸ்ட் அண்ட் மோஸ்ட் லாஜிக்கல் ஆன்சர். ஓகே, ஹவு மெனி இயர்ஸ் ஹேமல் இங்கே இருந்தாருன்னா 40 years. ஓகே, பட் he had the courage to hear every lesson to the very last. After the writing we had a lesson in history, and then the babies chanted their ba baby bo boo. Down there the back of the room, old Hauser had put on his spectacles and holding his primer in both hands spelled the letters with them. You could see that he too was crying. His voice trembled with emotion, and it was so funny to hear him that we all wanted to laugh and cry. How well I remember it, the last lesson. அதாவது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன, இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கிராமர் லெசன் நடத்துனாரு, அப்புறம் உங்களுக்கு எழுத வேண்டியிருந்தது, அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறமா பேபிஸ் என்ன சாண்டர்னா அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு தமிழுக்கு ஐ மாதிரி அவங்க லாங்குவேஜ் போல பா பேபி பூ இதெல்லாம் இருந்திருக்கு. அப்போ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஓல்டு ஹாசர் எந்திரிச்சு வராரு, கண்ணாடியை போட்டுட்டு அவரோட ஸ்பெக்டாக்கிள்ஸ் போட்டுட்டு எந்திரிச்சு வந்திருக்காரு. வந்துட்டு அந்த லெட்டர்ஸை வந்து அவரும் கூட சேர்ந்து ஸ்பெல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அழுதுட்டு இருக்காரு. யூ குட் see that he too was crying. உங்களால் பார்க்க முடியும் அவர் அவ்வளோ அழுதுருக்காரு அப்படின்னு. அவர் வாய்ஸ் எப்படி ஒரு மாதிரி தடுமாறிட்டு பேசியிருக்காரு. அது வந்து ஃபன்னியாகவும் இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஒரே சமயம் சிரிப்பும் வருது, அழுகையும் வருது எல்லாத்துக்குமே. ஹவ் வெல் ஐ ரிமெம்பர் திட் லாஸ்ட், அதாவது லாஸ்ட் லெசன்றதை நான் இவ்வளோ நடந்ததை நரேட் பண்ணுறான்ல, அதை பற்றி சொல்கிறாங்க. லாஸ்ட் லெசன் எனக்கு இவ்வளோ தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு. அட் லாஸ்ட் ஒன்ஸ் church clock struck 12, then the angels, at the same moment the trumpets of the Prussians returning from the drill sounded under our windows. M. Hamel stood up very pale in his chair. I never saw him look so tall. Okay, இதெல்லாம் முடிஞ்சோடனே 12 மணி ஆகுது. சர்ச்சில் கிளாக் அடிக்குது 12 மணிக்கு. தென் த ஏஞ்சலஸ் அப்படின்னா நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க, கிறிஸ்டியன்ஸ் கையில் வந்து நம்ம கையில் ரோசரி வச்சுட்டு ஜெபமாலை வச்சுட்டு ஜெபம் பண்ணுவாங்களே, அது மாதிரி ஏஞ்சல்ஸ் அந்த மேரிக்காக ஒன்று சொல்லுவாங்க ஒரு சாங். அது இப்போ உங்களுக்கு க்ராசரி என்ன போட்டிருக்குன்னா, ரோமன் கேத்தலிக் டிவோஷன் கமமரேட்டிங் த இன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ் அண்ட் இன்க்ளூடிங் த ஹெயில் மேரி செட் அட் த மார்னிங், நூன் அண்ட் சன்செட். அதாவது காலையில், மத்தியானம், நைட்டு, இந்த 3 டைமும் அவங்க சொல்லுவாங்க அதை வச்சுட்டு. அதை மாதிரி தான் ஏஞ்சலஸும். இது வந்து ரோமன் கேத்தலிக்கில் உள்ள ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. அட் த அதே டைம் என்ன கேட்குது உங்களுக்கு, அந்த ப்ரஷியன் சோல்ஜர்ஸ் அங்கே ட்ரில் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட ட்ரம்பட்ஸும் கேட்குது. அப்புறம் ஹேமல் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஒரு நாள் கூட அவர் எவ்வளோ டாலாக, அவனுக்கு என்னவோ தெரியல, அன்றைக்கி அவர் ரொம்ப டாலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. மை ஃப்ரெண்ட் செட் ஐ பட் சம்திங் சோக்ட் ஹிம், ஹி குட் நாட் கோ ஆன். அவர் பேச வராரு, மை ஃப்ரெண்ட்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆனால் அவரால் எதுவுமே பேச முடியல. தென் ஹி டர்ன் டு த பிளாக் போர்ட், டுக் அ பீஸ் ஆஃப் சாக் அண்ட் பேரிங் ஆன் with all his might he wrote as large as he could, vive la France. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி பிளாக் போர்டில் திரும்பி ஒரு சாக் பீஸ் எடுத்து vive la France அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கு மீனிங் என்ன, லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். தென் he stopped and leaned his head against the wall and without a word he made a gesture to us with hand, school is dismissed, you may go. அவர் எழுதிட்டு திருப்பி சைகையில் சொல்கிறாரு, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட கதை முடியுது. இதுதான் அவங்களோட லாஸ்ட் லெசன். இப்போது என்னென்ன கேரக்டர்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டோம்ல. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அன்னைக்கு புரிஞ்சது, ஏன் புரிஞ்சுது, ஏன்னா அன்னைக்கு தான் வந்து அந்த லெசனை இவங்க இதாக கவனிக்கிறாங்க, ப்ளஸ் அவரும் பேஷன்ஸோடு நடத்துகிறார். அதனால தான் அது அன்னைக்கு புரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆனதுக்கு காரணம். ஓகே, கிராமர் லெசன் அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சில்
கிராமர் நடத்துகிறாங்க. அப்புறம் லெசன் இன் ரைட்டிங், அதுக்கப்புறம் என்ன லெசன் இன் ஹிஸ்ட்ரி, தென் பேபி ஸ்டாண்டர்ட். இந்த நாளையும் இந்த ஆர்டரே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி அது கூட கேட்கலாம். அந்த காப்பீஸில் என்ன எழுதியிருந்தாங்க, ஃப்ரான்ஸ் அல்சிஸ் லிட்டில் ஃப்ளாக்ஸ் மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொன்னால அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த 40 இயர்ஸில் என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். அந்த பெஞ்சஸ் வந்து வால்நட் ஸ்மூத்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. வால்நட் ட்ரீஸ் வளர்ந்தது. ஹாப் வைன், அந்த 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 விண்டோ, அந்த அந்த ஒரு பாயிண்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு போர்டில் என்ன எழுதினாரு, விவேலா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதினாரா, அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆல்ஃபான்ஸ் டவுடட், அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட், ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அந்த ஃப்ராங்கோ ப்ரஷியன் வார் நடந்த இயர் 1870 to 1871. அப்போ வந்து என்ன, அதே ஃபர்ஸ்ட் பேரால கொடுத்த அதே ஃப்ரான்ஸ் வாஸ் டிஃபீட்டட் பை பிரஷ்யா. அதை ரூல் பண்ணது யாருன்னா பிஸ்மார்க். அதே தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, இது பாருங்க. கோ ஃபார் அப்படின்னா சக்சீட், ப்ளோ அப்னா எக்ஸ்ப்ளோட், ஷோ அப்னா ரிவீல், கால் ஆனா ரெக்வர், பிரேக் ஆஃப்னா ஃபினிஷ், நக்கிள் அண்டர்னா சப்மிட் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இங்கே பாருங்க, புட் ஆன்னா வேர்னு அர்த்தம், கம்னா டு ஹாவ் அ பார்ட் இன் சம்திங், வாக் அவே பெயில் அவுட், டைம் அவுட் அட்ஜார்ன்மெண்ட், ட்ரை அகெயின் ரீட்ரை. 2 வாட்டி ட்ரை அகெயின் கொடுத்துருக்குங்க. ஓகே, தட்ஸ் ஆல் திஸ் லெசன்.